ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன். இன்னைக்கு ரவா உருண்டை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி ஆள்னு கிளிக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் இதால் 1 கிளாஸ் ரவா, 1 கிளாஸ் சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு, திராட்சை. முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வானல் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவா கொட்டிக்கலாம். பொன் பருவெல்லாம் வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு. அடுப்பு பற்ற வச்சு நெய் காய்ச்சிக்கலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்கரையை நைஸாக அரைச்சி எடுத்துக்கும். மிக்சியில் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். சர்க்கரையும் ஏலக்காவும். ஃப்ரெண்ட்ஸ், காசின நெய்யை எடுத்து 2 ஸ்பூன் இதில் ஊற்றிக்கலாம். ரவாவில் இதமான தீயில நல்லா வறுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு இருக்கும் போதே சர்க்கரையை, அந்த சர்க்கரை தூள் இருக்கு இல்லைங்களா, பொடி, அதை கொட்டிக்கணும். நல்லா கை விடாம ரவாவை கிண்டிக்கிட்டே இருக்கணும், தீஞ்சிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேன். முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம் நெய்யில். ஊற்றி கூட செஞ்சுக்கலாம். காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன். ஊற்றிக்கலாம் இதில். ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை பிடிச்சி ரவா உருண்டை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல வீட்டில் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் ஸ்கூல்லேருந்து வந்தாக்க ஒரு 25 நிமிஷத்துல இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் செஞ்சு கொடுங்க.